வணக்கம் நண்பர்களே. நவகிரக கோவில் ஒன் டே பிளான்ல முதல் 5 கோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். இப்ப 2வது பார்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியனார் கோவில்ல இருந்து வைத்தீஸ்வரன் கோவில் போற பாதையில அன்னமித்ராங்கிற இந்த பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கு. நம்ம அங்கதான் சாப்பிட்டோம். இங்க மீல்ஸ், வெரைட்டி ரைஸ்னு எல்லாமே இருக்கு. ப்ரைஸ் வேல்யூபிளாகவும் இருக்கு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நல்லா சர்வ் பண்ணாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. வாசல்லே கார் பார்க்கிங், மெயின் ரோட்ல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க பயணத்தை தொடரலாம். 6வது ஸ்தலமா வைத்தீஸ்வரன் கோவில் போறோம். சூரியனார் கோவிலிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் சுமார் 36 கிலோமீட்டர் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்துட்டோம். இது மெயின் ரோட்லயே இந்த கோவில் இருக்கு. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். இது வெளிப்பிரகாரம். இந்த கோவிலில் உள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்ல இருக்கிறது ஒரு சிறப்பு நண்பர்களே. உள்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் செவ்வாய் தான் இருப்பாரு. மூலவரை தரிசிச்சுட்டு தான் நம்ம செவ்வாயை வணங்கணும். செவ்வாய் பகவானோட சிறப்பு செங்குஷ்டம் நோயை தீர்ப்பாரு. கல்யாண பாக்கியம், வீடு பாக்கியம்லாம் அமைச்சு தருவாரு. இந்த குளத்தோட பேரு சித்தர் அமிர்த தீர்த்த குளம். இந்த குளத்துல குளிக்கிறதுனால நோய் எல்லாம் தீரும்னு ஐதீகம். இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சிறப்புனா, இந்த குளத்துல வெள்ளத்தை கரைக்கிறதுனால நம்ம நோயும் கரைஞ்சு போயிருங்கிறது ஐதீகம். நாமளும் அப்படியே தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். தீர்த்த குளத்தை விட்டு வெளியே வந்ததும் மரப்பெட்டியில உப்பு, மிளகு, வெல்லம்னு மக்கள் காணிக்கை செலுத்துறாங்க. இதே இடத்துல புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், அபிஷேக சந்தனம், வேப்பிலை, அபிஷேக விபூதி போன்ற பொருட்கள்லாம் சேர்த்து திசு சாந்து உருண்டை என்னும் அருட்பிரசாதம் கோவிலில் வழங்கப்படுகிறது. இது நோய் தீர்க்கும் அருமருந்தாக மக்களிடம் இன்றும் நம்பப்படுகிறது. வைத்தியநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். பொதுவாக கிழக்கு நோக்கி தான் சிவன் காட்சியளிப்பார். ஆனால் மேற்கு நோக்கி இங்கு காட்சியளிக்கிறார். இந்த கோவிலோட தல வரலாறு, மக்களிடையே ஏற்படுற நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்காக சிவபெருமான் தன்வந்திரியை அனுப்பி வைத்தார். ஆனால் அவர் தனது வேலையை சரியாக செய்யாத காரணத்தால் சிவபெருமான் மருத்துவராகவும் அம்பாள் மருத்துவச்சியாகவும் வந்தனர். நம்ம வீடுல குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரியவங்க சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இந்த கோவிலையும் முதல்ல முருகனுக்கு தான் 6 கால பூஜையும் நடைபெறுது. அப்படியே சட்டைநாதரையும் வணங்கிட்டு போலாம். ராவணனிடம் போர் புரிஞ்சு வீரமரணம் அடைஞ்ச ஜடாயுன் உடலை ராமன் இங்குதான் தகனம் செஞ்சார் என்பது இந்த அறிவிப்பு பலகையால நம்மளுக்கு தெரிய வருது. ஜடாயு குண்டத்தை வணங்கிட்டு திருநீரை பூசிக்கொள்றதுனால நோய் தீரும்னு மக்களிடம் இன்றளவும் நம்பப்படும் ஒரு உண்மையாகும். உள்பிரகாரத்தை தரிசனம் செஞ்சுட்டு வெளிப்பிரகாரத்துக்கு வந்தாச்சு. இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. நிறைய சாமி சிலைகள், ஃபோட்டோஸ், பொம்மைகள், சாமி ஜாமான்கள், உத்ராட்சம், கருங்காலி மாலை, சாமி டாலர், முடிக்கயிறு, தாயங்கள்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. முருகனுக்கு அபிஷேகம் செய்யற சந்தனத்தை நம்ம உட்கொள்றதுனால முருகனே குழந்தையா பிறப்பாருங்கிறது ஐதீகம். குழந்தை வரம் தரும் ஸ்தலமாகவும் இக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பிரார்த்தனை செய்து வழங்கப்படும் புனுகு எண்ணெய் தான் பரு மற்றும் வருக்கள் எல்லாம் போக்கும் அப்படிங்கிற நம்பப்படுது. வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு மன நிறைவோடு இங்கிருந்து கிளம்பிட்டோம். வாங்க 7வது ஸ்தலமா திருவெண்காடு புதன் கோவில் தரிசிக்கலாம். வைத்தீஸ்வரன் கோவில் இருந்து திருவெண்காடு கோவில் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு 21 தலைமுறை பாவங்களையும் தீர்க்கும்னு, காசிக்கு இணையான கோவில்னு மக்களால நம்பப்படுது. இங்கே வருபவருக்கு முக்தி பேறு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. கல்வி, ஞானம் தரும் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலோட புராணம், மருத்துவன் என்னும் அசுரனிடம் நந்தி தேவர் போரிடும் பொழுது அசுரன் எய்த ஈட்டி நந்தி தேவரின் உடலில் 9 துளைகளை ஏற்படுத்தியது. இன்றளவிலும் நந்தி தேவரின் உடலில்
அத்துளைகளை காணலாம். மூலவர் சுவாதேஸ்வரரையும் அம்பிகையும் வணங்கி வெளிப்பிரகாரத்திற்கு வந்துவிட்டோம். இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. பார்க்கவே ரொம்ப அழகாவும் பிரம்மாண்டமாவும் கோவில் அமைச்சிருக்காங்க. வாங்க புதன் பகவானை தரிசிச்சுட்டு வரலாம். புதனை தரிசிக்கிறதுனால குழந்தை பாக்கியம், திருமண தடை நீக்கம், கல்வி, தொழில், வியாபாரம், அரசியல் முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை என பல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கோவில் கிட்ட நெருங்கினதும் நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. விளக்குகள்லாம் இங்கே விற்பனையும் செய்யறாங்க. புதன் பகவானுக்கு உகந்த 17 அகல் விளக்குகளை ஏற்றி 17 முறை சுற்றி வந்தா நம்ம வேண்டுதல் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை. வாங்க நம்மளும் புதன் பகவானை தரிசிச்சுட்டு வரலாம். நாம போனப்ப தீர்த்த குளத்துல தூர்வாரும் பணி நடந்தது. அதனால தண்ணி இல்லை. நீங்களும் புதன் பகவானை நல்ல தரிசனம் செஞ்சுக்குங்க நண்பர்களே. கோவில்கள்ல இந்த மாதிரி கல்லை அடுக்கி வைக்கிறதுனால சீக்கிரமா வீடு கட்டுவோன்னு நம்பிக்கை. நம்ம வீட்டு குட்டீஸும் அதான் பண்றாரு. 8வது ஸ்தலமா கீழப்பெரும்பள்ளம் கேது பகவானை தரிசிக்க போலாம். திருவெண்காட்டுல இருந்து கேது பகவான் கோவில் 8 கிலோமீட்டர் இருக்கும். கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கேயும் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு நண்பர்களே. கோவிலோட என்ட்ரன்ஸ்லயே நாக சிலைகள், விநாயகர், அரச மரத்துக்கு அடியில காட்சியளிக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நல்லா வணங்கிட்டு நாம நாகநாத சுவாமியை தரிசிக்க போலாம். வாங்க. 10ஆம் நூற்றாண்டில் சோழர் மன்னர் கட்டியதான் இந்த கோவில். பயம், கெட்ட பழக்கம், திருமண தடை இது எல்லாத்தையும் நீக்கிறதா கேது பரிகார ஸ்தலமாக அமையுது. மூலவரை வணங்கிட்டு சௌந்தரநாயகி அம்பாளையும் வணங்குவோம். வெளிப்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். எல்லா சுவாமிக்கும் தீபம் ஏற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். தீபம் ஒளி தர மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒளி பெறுங்கிறது நம்பிக்கை. நம்ம ஸ்ரீக்கு கோவில்னா ரொம்ப பிடிக்கும். அதான் அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அடுத்ததா கேது பகவானையும் தரிசிச்சுட்டு வந்துருவோம். நீங்களும் நல்ல பிரார்த்தனை செய்யுங்க நண்பர்களே. 9வதாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசிக்க போலாம். வாங்க. கீழப்பெரும்பள்ளத்திலிருந்து திருநள்ளாறு சுமார் 39 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். நாமளும் கோவிலுக்கு வந்துட்டோம். தர்பாரணீஸ்வரர் மூலவராக காட்சியளிக்கிறார். சிவபெருமானிடம் சனி பகவான் சக்தி இழந்த தலமாக இத்தலம் அமைந்துள்ளது. சனிதோஷம் நீங்க எல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட 9 நவகிரக கோயில்களையும் ஒரே நாள்ல தரிசனம் செஞ்சுட்டோம். நன்றி, வணக்கம்.